இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி பிறவி முடவனாயிருந்த மனிதனுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை, வல்லமையை, வரத்தை பேதுரு செயல்படுத்தினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வந்து நிரந்தரமாக தங்கி வாசம் பண்ணுகிறார். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த தேவன் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாகவும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும், பிசாசு பிடித்தவர்களை விடுவிக்கவும், குஷ்டரோகியை சுத்தமாக்கவும் சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை, வல்லமையை பேதுருவும் யோவானும் பயன்படுத்தி தாயின் கர்ப்பத்திலே ஊனமாய் பிறந்த சப்பானியை சுகப்படுத்தியதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த அற்புதத்தின் மூலம் 5000க்கும் அதிகமானோர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தியா இராதபடி இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பிறகு தொடர்ந்து வழிநடத்தி செல்ல கர்த்தருடைய ஆவியை பெற்ற யோசுவாவின் மேல் மோசே தன் கையை வைத்து அவனுக்கு இருக்கும் கடத்தில், அதிகாரத்தில் கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு யோசுவா மூலமாக வழிநடத்தி சென்றார். கர்த்தர் தன்னை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக எலியா எலிசாவிடம், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டபொழுது, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று கேட்டு, அவன் கேட்டதன்படியே எலியாவிடமிருந்த ஆவியின் வல்லமையை 2 மடங்கு எலிசா பெற்றுக்கொண்டான். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்று பேதுரு சொன்னாரே, நம்மிடத்தில் என்ன உண்டு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் வரங்களையும் ஆவியின் கனியையும் உலகம் கொடுக்கக்கூடாத, எவராலும் எடுக்க முடியாத அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனுடைய அன்பையும் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறாரே. நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். நம் மூலமாக தேவன் கிரியை செய்ய அர்ப்பணித்து வாழ வேண்டும். மோசே தன்னிடத்தில் இருந்த கனத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். எலியா தன்னிடத்தில் இருந்த ஆவியின் வரத்தை 2 மடங்காக எலிசாவுக்கு கொடுத்தான். பேதுரு யோவான் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த கர்த்தருடைய வல்லமையின்படியே சப்பானியா இருந்த மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தான். தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் தனக்கு ஐயோ என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நம்மிடத்தில் உள்ள இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு இல்லாததை கொடுக்கும்படியாக உன்னிடத்தில் என்ன உண்டு? உன்னிடத்தில் உள்ளதை கொடுக்க ஆயத்தமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உம்முடைய அன்பை, எங்களில் இருக்கிற உம்மை மற்றவர்களுக்கு கொடுக்கவும், எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதான கிருபை தாங்க. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமையை, அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளவும், எங்கள் மூலமாக நீர் கிரியை செய்ய எங்களை கருவியாக செயல்படுத்த உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.